வந்திருக்கும் என் இரத்தத்தின் இரத்தமான உடன்பரப்புகளே, என் உயிரில் மேலான என்னுடைய ரசிகர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணன்மார்கள் அனைவருக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இந்த சைவ கோமாளி படத்துக்கு எனக்கு டைட்டிலே ஆரம்பத்தில் என்னை வந்து கூப்பிட்டாங்க. இதுக்கு இந்த படத்தில் நடிக்க முழு காரணம் என்னுடைய உறவுக்காரர் உதயகுமாருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லலாம். ஏன்னா என்னை வந்து மனசில் வச்சு தேடி வந்தார். ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும், நீங்கள் வாங்கினேன் பணம்னாரு. அப்போ கேட்டேன், தம்பி பணம் கொடுப்பீங்களா? அண்ணே அது இல்லாமல் என்ன வாங்கினேன் வரேன்னாரு. வீட்டுக்கு வந்தார். வந்தவொடனே ஒரு அமௌண்ட்டை கொடுத்தா எனக்கு ஆச்சரியம். ஏன்னா எல்லாம் செக்கு தான் கொடுப்பாங்க, என்னடா நமக்கே செக்கான்னு நினைப்பேன். ஒன்றுமே பேசலை. எடுத்தோடனே ஒரு ரோஸ் கலர் ஒரு கட்டு அப்படியே எடுத்து வச்சார். இப்போ அது தடையாயிடுச்சு, பரவாயில்ல. அதுக்கு எவ்வளோ போராட்டம் ஆர்ப்பாட்டம். அப்படியே அப்பா தம்பி கொடுத்தோன்னே கேட்டேன், தம்பி என்ன கேரக்டர்னே. அதெல்லாம் வாங்கினேன், நாளைக்கு வந்துருங்கண்ணே ஷூட்டிங், அங்கே வந்து சொல்கிறேன்னாரு. சரி தம்பி ரூபாய் கொடுத்து கூப்பிட்றாரு. சரி தம்பி என்ன படம்? சினிமா படம் தானே? ஆமாம் தம்பி. என்னண்ணே தம்பி வேறு படம்லாம் நடிக்க மாட்டேங்க. அண்ணே சினிமா படம் என்ன? இல்லை தம்பி திடீர்னு ஃபோன் பண்ணீங்க, ரூபாய் எடுத்து கட்ட கொடுக்குறீங்க, கூப்பிட்றீங்களா அப்படின்னா. அதை வாங்கினேன் அப்படின்னா. சரி தம்பி வந்துடுறேன் தம்பின்ட்டு காலையில் போனோடனே காக்கி பேண்ட்டும் ஒரு டிஷர்ட்டை கொடுத்தா. என்ன தம்பி காக்கி பேண்ட் கொடுக்குறீங்க? அண்ணே நீங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆனது? நான் அசிஸ்டன்ட் கமிஷனர். அட்டே அப்பா யாரா தம்பி அரெஸ்ட் பண்ணணும்? இல்லை அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா? நான் அரெஸ்ட் பண்ண என்னண்ணே நீங்கள் எப்படி கேள்வி கேட்டிருக்கீங்க? நீங்கள் தானே ஒரு மந்திரி அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படியா? சரி ரைட்டு, நனவில் முடியாது கனவுலையாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த சீன் ரொம்ப பிரமாதமாக எடுத்தாங்க. அதாவது உதயகுமார் சாரும் டைரக்டர் சுரேஷ்க்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன். ஏன்னா அந்தளவுக்கு என்னை வந்து, அதாவது இந்த படத்துக்கு வந்து நீங்கள் தானே முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா பேப்பரில் போட்டவே வரல. எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க, அண்ணே நீங்கள் தானே இந்த சாங்கே படமே நீங்கள் தானே, அண்ணே நீங்கள் தானே எல்லாமாங்க. ஆனால் பார்த்தா பேப்பரில் இப்போ போஸ்ட்டில் ஒன்றுமே வராது. நானும் கண்டுக்கிறதில்ல. சரி பரவாயில்ல, அதனால் என்ன கோமாளி மாதிரி என்னையும் விட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த படம் உண்மையிலே ரொம்ப நல்லா எடுத்துருக்குறாங்க. எல்லா படத்துலையும் நான் ஆடியோ லான்ச்சில் அப்படி தான் சொல்கிறேன். இருந்தாலும் இது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஷூட் பண்ணுறது, அந்த கதை சொல்கிற விதம், எடுக்கிற சீன். ஆனால் பெண்டை கழட்டிட்டார் உதயகுமார். நான் தான் ஃபஸ்ட்டு அவர் தான் டேரக்டர்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். தம்பி நல்லா எடுக்கிறீங்க தம்பி அப்படி தம்பி. கடைசியில் பார்த்து அவர் அசிஸ்டன்ட் டேரக்டர். இருந்தாலும் அடுத்த படத்துக்கு டேரக்டராக வாய்ப்பு நான் கண்டிப்பாக ஜனவரியில் எடுக்கிறேன். அந்த படத்தில் இவர் தான் எனக்கு டேரக்டராக வராரு. எதுக்கு அதை சொல்கிறேன்னா, ஒரு டைரக்டர் கோச்சக்கூடாது. ஏன்னா இவர் வந்து எனக்கு இன்றைக்கி நேற்று பழக்கல. நான் லத்திகா காலத்துலேருந்தே எனக்கு இவரை தெரியும். அப்போ நான் ஒரு டைரக்டர் கமிட் ஆகிட்டேன். இல்லைன்னா அந்த படத்தை விட்டு தான் கொடுத்துருப்பேன். இன்றைக்கி பேரும் போலும் வந்திருக்கோம். பரவாயில்ல, இதனால் என்ன அடுத்த வருஷத்துலேருந்து எனக்கு பயங்கரமாக வந்துடுவார். அந்த படம் 365 நாள் ஓடிச்சு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அதில் தான் நான் பேரு புகழ் எனக்கு கிடைச்சது. அடுத்து என்னுடைய அருமை தம்பி என் பொக்கிஷன் சந்தானம் வந்து லட்டு போட என்னை கூப்பிட்டாரு. அது ஒரு பெரிய கதை. என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்தார். முதல் நாள் வந்தார். என்ன தம்பி ஆச்சரியமாக இருக்குண்ணே. அப்போ நான் மனசுக்குள்ள நினச்சேன், நம்மளை கலைக்கு தான் வந்திருக்காருன்னு. என்னை பார்த்தாரு. ஆஃபீஸெல்லாம் பார்த்துட்டேன்னு நான் பிரமாதமாக இருக்குண்ணே அப்படின்னா. ராமதம்பி நல்லா இருக்குது தம்பி ஆஃபீஸ், நீங்கள் எதுக்கு தம்பி வந்தீங்கண்ணே? சும்மா காஃபி சாப்பிட வந்தேன்னாரு. என்ன காஃபி சாப்பிட வந்தார்? சரி ரைட்டு பரவாயில்ல. அடுத்த ட்ரிப் வந்தார். அப்புறம் 3ஆவது ட்ரிப் வரும்போது அண்ணே ஒரு படம் எடுக்கிறோம், நீங்கள் நடிக்கணுன்னாரு. கண்டிப்பாக தம்பிண்ணே. அப்புறம் என்ன பண்ணார்? அண்ணே தாய்லாந்து போகணுன்னாரு. இதுக்கு அங்கெல்லாம் கூப்பிட்றாரு. சரி ரைட்டு பரவாயில்ல தம்பி வரலாம் தம்பின்னா. அந்த படம் எனக்கு வந்து அவருடைய பாசத்துக்காக இல்லை அவருடைய நட்புக்காக அந்த படம் கிடச்சிருந்தில்ல. உண்மையிலே ரொம்ப சூப்பராக அந்த படம் வந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி இந்த படம் வரணுங்கிறது என்னுடைய ஆசை. நான் கொஞ்சம் சீன் வந்தாலும் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கேன். ஒரு மினிஸ்ட்ரியை அரெஸ்ட் பண்ணுவேன். ஒரு ஆய்வையும் பாரு, ஓ ஏரியா வண்டியில் பார்த்துக்கலாயா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நான்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா ஒரு படத்தில் சிஎம்மாக கூட நடிச்சிருக்கிறேன். அதில் எல்லா மந்திரியும் உட்காரங்க, நான் பயங்கரமாக திட்டுவேன். அதாவது நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி மனுஷனுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் இருக்குது. யாருமே மனசு சோர்ந்துடக்கூடாது. வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும்னா நம்ம விடாமுயற்சி நம்பிக்கையும் தான் வேணும். எதாக இருந்தாலும் சந்திக்கணும். வாழ போகிறோம், ஒரு தடவை சாக போகிறோம். இருக்கிறக்குள்ளே எதுனாலும் பார்த்துக்கலாம். எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் நம்ம சந்திச்சுக்குவோம். எவ்வளோ ரவுடி என்னை மறட்டும், அடே போட என்னால் முடிஞ்ச பாடுறா அவடா அப்படின்றான். அவனே பார்ப்பேன், என்னடா இந்த இப்படி பேசுகிறான்னு. எல்லாம் துட்டு போடுறதுக்கா என்கிட்ட வருவானுங்க. பவர் செட்டை போனால் 1000 கோடி. இப்போ கூட ஒருத்தன் ஃபோன் பண்ணால், நேற்று சார் உங்கள்கிட்ட 500 கோடி இருக்கோம்ல மாற்றிக்கலாமான்னா. என்னடா நம்மளை கொண்டு திருப்பி உள்ள வைக்க போகிறாங்களோ. யார்கிட்டப்பா 500 ரூபா இருக்குண்ணே? 500 கோடிண்ணே சார்ண்ணே. ஐயோ 500 கோடிலாம் என்கிட்ட இல்லைப்பா. ஏன்னா நல்லவனா கெட்டவனா தெரியாது. திடீர்னு ஃபோன் வரும். சார் உங்கள்கிட்ட 1000 கோடி இருக்காங்களா, நீங்கள் தான் நிறையா பணம் மாற்றுறீங்களாம்லண்ணா. அட பாவி என்னை தூக்கி உள்ளே வச்சுறாரா சாமி. அந்த மாதிரி எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்குது. ஏன்னா இந்த படத்தில் நான் எதிர்பார்க்கவே இல்லை.
கம்ஸ்டர் கெட்டப் கிடைக்கும் அப்படின்னு. அந்த கெட்டப்புக்கு நான் கரெக்டாக நடிச்சிருக்கேன்னு டேரக்டர் ரொம்ப நம்புகிறாரு. அதை வந்து நீங்கள் தான் பார்க்கணும். பார்த்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி பெறமாக தரணும். அந்த அது முன்னால் சொல்ல வந்து மறந்துட்டேன். 8 வருஷமாக எனக்கு உதயகுமார் நல்லா தெரியும். ஏன்னா இந்த சினிமாவில் அவர் வந்து உண்மையிலே ரொம்ப வெறியாக இருக்கார். வெறி சொல்கிறத சூசைட் பண்ணால் பண்ணிடுவார். அதுக்கப்போ பண்ணாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஆர்வமாக நிறைய பேர் இருக்காங்க. கலைத்துறையில் வந்து சேவை பண்ணணும், சாதிக்கணும், சரித்திரமாகணும், நம்ம நிற்கணும், நிலைக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி வாய்ப்புள்ள நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆரம்பத்தில். இன்னைக்கு கண்டிப்பாக கொடுப்பேங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி வரக்கூடிய நல்ல நண்பர்களுக்கு சினிமா என்றைக்குமே கை கொடுக்கும். கலைத்தாய் வந்து இன்றைக்கி நம்மளை தள்ளி வச்சாலும் பின்னாடி அது இன்றைக்கி நான் வாழ்கிறது சினிமா வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். சினிமா வச்சு தான் நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு என்னை சினிமா நான் நேசித்த அளவுக்கு என்னை எதிர்பார்த்து சினிமா எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கும் மேலாக என்னுடைய உயிரின் ரசிகர்கள் வந்து என்னை எங்கே பார்த்தாலும் ஆர்வாரமாக நான் எங்கே போனாலும் சரி போகிற அப்படிமா சின்ன பிள்ளை கூட போகிற அப்படிம்பாங்க. நான் அப்படியே திரும்பி பார்த்து கண்டுக்கிறாமல் போயிடுறேன். நான் அந்தளவுக்கு வந்து மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னா அதுக்கு சினிமா ஒன்று தான். எத்தனையோ கோடி நம்ம வச்சுருக்கலாம், எத்தனை கோடி பெரிய விஐபியாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அந்தளவுக்கு பேர் வரும்னா ஒரே பிஸ்னஸ் எதுனா சினிமா ஒன்று தான். சினிமாவை தவிர வேறு எதுவும் லைஃப்பில் நாங்கள் இப்போ வந்து நான் சினிமா தான் ரொம்ப நேசிக்கிறேன். சினிமாக்காக எது வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன்னு நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒவ்வொருத்தருமே நான் சினிமாக்காக உயிரை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், அதெல்லாம் இல்லை. சினிமா நடிக்கும்போது உயிர் போச்சுன்னா போக வேண்டியது தான். அதுக்கு சினிமாக்காக உயிரை கொடுக்க முடியும் சொல்லுங்கள். இந்த மாதிரி சொல்கிறதுலாம் நான் கிடையாது, செய்வேன், என்னால் செய்ய முடியும். அதுக்கு மேலாக என்னுடைய சகோதரர் பேரரசை நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா அவருடைய படம்னாலே எனக்கு பரபரப்பாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு என்கிட்ட வந்து அவருடைய ஒரு படத்தில் அவர் கூட எனக்கு நான் பண்ணிடுற வாய்ப்பு கிடச்சிது. புழுதின்னு ஒரு படம், அது திருப்பதி கீழே தான் எடுத்தாங்க. அப்போ கேட்டேன், தம்பி மொட்டை எடுக்கணுமாண்ணே? அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, எதுக்கு மொட்டை, நீங்கள் எதுக்கு மொட்டை எடுக்கணும்னு சொல்லி சரியான ஒரு விக்கு ஒன்று கொடுத்தாங்க. நல்லா சூப்பராக இந்த படம் அது ரொம்ப எதிர்பார்ப்பு. இப்போ கூட நான் கேட்டேன், தம்பி அந்த படம் எப்போ தம்பி ரிலீஸ்னா? ஜனவரியில் ரிலீஸ்னா. அது உங்கள் படம் எப்போ அப்படின்னா சீக்கிரம் எடுக்கிறோன்னாரு. அது மாதிரி கண்டிப்பாக ஏன்னா இப்போ நான் சொல்லி வச்சா தான் அவர் படத்தை நடித்தா தான் நானும் சிவகாசி படம் மாதிரி பெரிய வெற்றி படத்தில் நடித்தேன்னு ஒரு பேர் கிடைக்கும். அது மாதிரி என்னுடைய அருமை சகோதரர் தயாரிப்பாளர் தேனப்ப சாரும் கதிரேஷ் சாரும் என் நிறைய நண்பர்கள். அவங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் நெஞ்சார மனதாக வாழ்த்து சொல்கிறேன். அதுக்கு மேலாக ப்ரொடியூசர் மும்மூர்த்தியாக இருக்கிறாங்க. இப்போ அவன் பேசுகிறதுக்கு ரொம்ப தயங்குறாரு. ஏன் இப்போ ஏன் தம்பி இப்படி தயங்குறீங்க? தயங்காதீங்க, போல்டாக பேசுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, இந்த நம்பிக்கை இருக்குது. உங்களை மாதிரி புது புது ப்ரொடியூசர்லாம் திரையுலகத்துக்கு வந்து எங்களை மாதிரி நடிகர்கள்லாம் நிறைய வாய்ப்பு கொடுத்து மக்களை சந்தோஷப்படுத்தணும். அதுதான் நம்மளுடைய கொள்கை. பணம் சம்பாதிக்கிற அடுத்த பக்கம் இருந்தாலும் ஒரு சினிமாவில் நிலைக்கணும், சாதிக்கணும். ப்ரொடியூசருங்கிற ஒரு அங்கீகாரம், டைரக்டரும் ஒரு அங்கீகாரம், நடிகரும் ஒரு அங்கீகாரம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அங்கீகாரம் ஒரு படத்து மூலிமா நிறைய பேர்த்துக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் புதுசாக வர நடிகருக்கெல்லாம் ஒரு படத்துலேயே நீங்கள் பந்தா காட்டக்கூடாது. 100 படமாக கரெக்டாக பண்ணி பிறகு நீங்கள் பந்தா காட்டுங்க. எடுத்தோடனே ஒரு முதல் படத்தில் காட்டினீங்கன்னா அடுத்த படத்தில் ப்ரொடியூசர் கழட்டி விட்டுருவாங்க. பார்த்துக்குங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. எந்த படம் வந்தாலும் நீங்கள் பணம் அடுத்தது நடிக்க வாய்ப்பு கொடுத்தா அதை பயன்படுத்தி நல்லபடியாக நடித்து பேர் புகழ்வாங்க. ரசிகர்கள் மத்தியில் நல்ல பேர் எடுங்க. மக்கள் மத்தியில், ரசிகர்கள் மத்தியில், மெயினாக வந்து ப்ரெஸ்ஸுக்கு ரொம்ப நல்ல பேராக எடுக்கணும். ஏன்னா அவங்க தான் எனக்கு 2 கண்கள் அப்படின்னு நான் எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒன்று தொலைக்காட்சி, இன்னொன்று பத்திரிக்கை. அவங்க இல்லாமல் சினிமா இல்லை. அவங்கள நெஞ்சார மனதார நான் பாராட்டுறேன். எனக்கு பேச நிறையா எனக்கு ஆசையாக இருக்குது. இருந்தாலும் நான் எதாவது பேசி பேப்பரில் வந்துடும். அதுக்காக நான் பேச்சை குறுக்கிச்சிட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த சைவ கோமாளி யூனிட் அனைவருக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.